ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உன்னை காண உன் அன்னை ஆதிபராசக்தி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே, என் செல்ல பிள்ளையே. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான நாள். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஒன்று ஆரம்பமாகும். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே சகித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களும் வரப்போகின்றது. இத்தனை நாள் ஒரு நாள் செல்வது ஒரு யுகமாக இருக்கின்றது என்று புலம்பியிருக்கின்றாய் அல்லவா? நான் இதுவரை எத்தனை இன்னல்களை பார்த்திருக்கின்றேன். எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல் புலம்பி தவித்தார்கள். சிலர் மறந்து போவார்கள், சிலர் எதிர்த்து போராடினார்கள். எல்லாம் முடிந்து வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை. நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே. தைரியமாக எதிர்த்து போராடி நில். இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டத்தை எதிர்த்து போராடு. உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள். முடியாத பொழுதெல்லாம் ஓம் சக்தி என்று உன் மனதிற்குள் என்னை அழைத்தால் நான் நிச்சயம் ஓடோடி வருவேன். உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவள் நான். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிரு, அது போதும். எப்பொழுதுமே என் பலம் உனக்குள் ஊடுருவி கஷ்டங்களை தவித்து பொடி பொடியாக்கிவிடும். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் தங்கமே. வெறும் பிரார்த்தனைகளால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன். எனது பக்தன் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை நான் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக வாழ்வதற்கே உனக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்க நான் இன்று வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் தேடலை மனிதர்கள் தொலைக்க கூடாதது மிக பெரிய புதையல், மன அமைதிதான். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனி மிகச் சிறப்பாக வாழ்வதற்கே உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வந்துள்ளேன். வாழ்க்கையில் தேடலை மனிதர்கள் தொலைக்க கூடாதது மிக பெரிய புதையல், மன அமைதித்தான். ஆனால் அந்த மன அமைதியை துளைத்துவிட்டு தான் இப்போது தவிக்கின்றாய். நடக்கும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி நடக்கிறது? என்ன கவலைகளால் துடிக்கிறாய், கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? அடுத்து என்ன செய்வது என உன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. செய்வதற்கான வழிகளும் புலப்படுவதில்லை. அதனால் தான் உன் அம்மா ஆதிபராசக்தி என்னையே நினைக்கிறாய். உனக்குள் நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கிறதே தவிர எதுவும் நடந்த பாடு இல்லையே. ஏனம்மா என்னையே சோதிக்கிறாய்? உன்னையே நம்பி வந்த என்னை ஏமாற்றி விடாதே என்று மனம் முழுவதும் வருத்தத்தோடு இருப்பதால் தான் இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்காகவே வந்துவிட்டேன். என் செல்லமே, சும்மா நடித்து பகல் வேஷம் போடும் உறவுகள் உன்னை சுற்றி இருப்பதால் யாரை நம்புவது, என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை அல்லவா? அத்தனையும் உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தவாறே நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் அம்மா வந்திருக்கின்றேன். உன் அம்மா ஆதிபராசக்தியின் நெற்றியில் வைத்த வெற்றி குங்குமம் இதை தொட்ட இந்த நொடி முதலே இனி அனைத்தும் சரியாகும்படி இன்று இரவுக்குள்ளாகவே நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். 2 விஷயங்கள் தான் உன் வாழ்க்கை முடிவு செய்கிறது. உன்னிடம் எதுவுமே இல்லாத பொழுது நீ பொறுமையாக இருக்கிறாய், நான் பார்ப்பேன். அதே நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உன் நடவடிக்கையும் அணுகுமுறையும் எப்படி இருக்கிறது? ஆணவம் கொண்டு இருமாப்போடு
இருமாப்போடு பேசுகிறாயா அல்லது அப்போதும் எளிமையோடு உன் வாழ்க்கையை வாழ்கிறாயா என்று தான் நான் சோதனை செய்வேன். நீ மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு நான் ஒருபோதும் தடைகளை கொடுக்க மாட்டேன் என்று நம்பு செல்லமே. தடைகள் இல்லாத வாழ்க்கைதான் வாழ்க்கை என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். சிக்கலும் பிரச்சனைகளும் தடைகளும் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் அத்தனையும் தாங்கிக் கொண்டு நீ வெற்றி பெறுவதுதான் உனக்கான திறமை. அந்த திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இருக்கும்போது நீ ஏன் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படுகிறாய்? வருந்தாதே, எல்லாம் உன் எதிர்பார்ப்புகள் படியே நடக்கும். உன் அம்மா உனக்கு துணை இருக்கின்றேன். இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். எதையும் துணிந்து செயல்படு, அம்மா நடத்தி கொடுப்பேன். எதற்கும் பயப்படாதே என் தங்கமே. இனி உனக்கான காலம் பிறந்து விட்டது. நன்மைகள் உண்டாகும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.